SBI Shubh Nivesh பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தி சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு என்டோமெண்ட் பாலிசி. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் சூஸ் பண்றதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று 30 இயர்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லை ஹோல் லைஃப்க்குமே சூஸ் பண்ணலாம் உங்க இன்சூரன்ஸ் நீட்ஸ் பொறுத்து. அண்ட் ஆல்சோ இதுல சிங்கிள் அண்ட் ரெகுலர் பிரீமியம் பேமெண்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. அடிஷனல் ரைடர் ஆப்ஷன்ஸ்மே நீங்க ஆட் பண்ணிக்கலாம், which is available at an affordable cost. அண்ட் இந்த பாலிசில ரெண்டு பிளான் வேரியன்ட் இருக்கு. ஒன்னு என்டோமெண்ட் ஆப்ஷன், இன்னொன்னு என்டோமெண்ட் வித் ஹோல் லைஃப் ஆப்ஷன். ஸோ டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிருக்கிற பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இதை பத்தினா இன்னும் நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இந்த பாலிசியை இன்னும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம IRR அனலைஸ் பண்ண போறோம். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வித் ஹோல் லைஃப் ஆப்ஷன். சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா 20 lakhs. பாலிசி டேர்ம் 25 years, ப்ரீமியம் பேமிங் டேர்மும் 25 years. ஸோ ஆனுவலாக ஒரு கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 89,160 rupees. அண்ட் பாலிசி ப்ராஷரில் இது ரெண்டு சினாரியோ வந்து கொடுத்துருக்காங்க. 4 and 8% per annum அப்படின்னு டிபிக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ இந்த பாலிசி பர்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிபிக் பண்ணுறதுக்காக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா 4% சினாரியோவில் IRR 3.67% வருது, 8% சினாரியோவில் 5.92% வருது. ஸோ பேசிக்கலி இப்போ 45.30 lakhs தான் உங்களுக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோலேயே கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்போ அசியூம் பண்ணுறீங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 80 yearsனா அப்ப டெத் பெனிஃபிட் 20 lakhs கிடைக்கும். சோ அப்ப ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 5.92% ஒன்லி. இது ஒரு ஜெனரலா ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் கம்பேர் பண்ணாலுமே ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லயுமே சிமிலரா அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் அது கேரண்டீட் ரிட்டர்ன் இல்லாததுனால அதை விட உங்களுக்கு கம்மியாக ரிட்டர்ன் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி ஒரு ஃபினான்ஷியல் சென்ஸ் எதுவும் இல்லை இதில் இன்வெஸ்டடா இருக்கிறதுக்கு. அதனால நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் டியூரேஷனை வச்சு நம்ம வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணா இதை விட பெட்டர் அவுட்கம் வருதா அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ உங்களுடைய பிரைமரி இன்டென்ஷன் வந்து டு க்ரோ யுவர் மணி அப்படின்னா we recommend you to invest in PPF or mutual funds. இப்போ உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ஆப்ஷன் வேணும் அப்படி அதாவது ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷன் வேணும்னா நீங்க PPFல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 89,160 rupees per annum நீங்க PPFல next 25 yearsக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கேரண்டீடா 7.1% ரிட்டர்ன் வரும். அப்போ 25 years கழிச்சு உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து 61,27,084 rupees இருக்கு. அதுவும் இது கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ இது PPF ஓட ரிட்டர்ன்ஸ். இது கம்பேரிட்டிவ்லி இந்த 61 lakhs பார்த்தீங்கன்னா SBI பாலிசியோட உங்களுக்கு ஹைலி பர்ஃபார்ம் பண்ணி சிக்னிஃபிகண்டாக பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இல்லை உங்களுக்கு இன்னும் ஸ்லைட்லி பெட்டர் ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7,500 rupees per month இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 90,000 rupees ஆனுவலி இன்வெஸ்ட் பண்ணுறோம் த்ரூ SIP. ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் அதுவும் ஆவரேஜாக 12% ரிட்டர்ன்ஸ் வந்தாலே நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும்னா 1.27 crores வந்திருக்கும். ஸோ நோட்டீஸ் பண்ணுங்க அந்த அதே அமௌண்ட் தான் கிட்டத்தட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். பட் SBI பாலிசியில இங்க நம்மளுக்கு கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட 1.27 crores கிடைக்குது. அப்போ நம்ம மணி எவ்வளோ வைஸ்லி மேனேஜ் பண்றோம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் டிபெண்டிங்காக தான் அந்த சேம் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றது இருக்கு. அண்ட் SBI பாலிசியில் சர்டன் லிமிடேஷன்ஸுமே இருக்குது. அதாவது லோவர் ரிட்டர்ன்ஸ், லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, இதில் இருக்க சார்ஜஸ் அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டும் இல்லை. அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஏன்னா என்டோமெண்ட் பிளான் பேசிக்லி IRDAI ரெகுலேட் பண்ணுறது. அண்ட் IRDAI ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ரிடாமினென்ட்லி இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்டில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் இல்லை. பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது செபி ரெகுலேட்டடாக இருக்கும். ஸோ உங்கள் மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ ஷுட் லுக் ஃபார் த ரைட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அண்ட் ஆல்சோ இதோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம்க்கு ஈக்குவலாக இருக்கு. இப்போ பாலிசி டேர்ம் 20 years சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியம் டேர்மும் 20 years வருது. ஸோ எந்த ஆப்ஷன் இல்லை உங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் ஹோல் லைஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒர்க்கிங் இயர்ஸ் வரைக்கும் இருந்தாலே இட்ஸ் சஃபிஷியன்ட். ஏன்னா ஹோல் லைஃப் கவரேஜ்ன்றது இன்னும் சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் ப்ரீமியம்ஸ் தான் வந்து காஸ்ட் பண்ணுமே தவிர எந்த வித பெரிய வேல்யூ கொடுக்காது. ஏன்னா நம்மளுக்கு அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒர்க்கிங் இயர்ஸில் இருந்தாலே இட்ஸ் சஃபிஷியன்ட். ஏன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்மளுடைய நீட்ஸ் பார்த்துக்கும் அப்படின்றது தான் பர்சனல் ஃபினான்ஸ் பிளானிங்கில். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SBI சுப் நிவேஷ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இட்ஸ் பெட்டர் நீங்கள் இந்த பாலிசியை இன்வெஸ்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிங்கன்னா. ஏன்னா இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு கூட ரிட்டர்ன்ஸ் இல்லை, லெட் அலோன் டு கெட் யூ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பேக். ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க, அவங்களுடைய ஓன் ஏஜென்ட் கமிஷனுக்காக உங்களுக்கு இது விற்க பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் பி வேர் ஆஃப் தம். அண்ட் ஆல்ரெடி இந்த அனாலிசிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்கள் மணியை க்ரோ பண்ணுறது உங்கள் ப்ரைமரி இன்டென்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அஸ் த பெஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். லோ ரிஸ்க் ஆப்ஷனாக நீங்கள் PPFல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு 7.1% வரைக்கும் கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இல்லை உங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் கவரேஜ் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் அலோன் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். இதில் உங்களுக்கு ஹையர் கவரேஜ் கூட அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.